கொஞ்ச நேரத்திலேயே என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். இவன் கொடுத்த ஷாக்ல ஏன்டா இவன் இதுல கூட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசி நேரத்துல என்ன பயமுடுத்துட்டு என்னையும் சாவடிச்சுட்டான். என்ன கதைனா பையன் ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு பெசநகர் பீச் தான் கூட்டு போயிருந்தேன். அன்னைக்கே கேட்டேன் இந்த ராட்டனம் சீசா ரைடு இது மாதிரிலாம் போவோமாடா அப்படின்னு கேட்டேன். வேணான்ட்டான். நேற்று சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ராட்டனத்துல போறது சீசால போறது இந்த மாதிரி வீடியோலாம் வந்துச்சு. நான் அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இல்லாம கிளம்புடா அங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டேன். உடனே அவனும் ஜாலியா நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டான். நானும் அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டேன். இதுக்கு நடுவுலயும் ஒரு கூத்து நடந்துச்சு. நான் குளிச்சுட்டு வந்துட்டு பிளாக் கலர் டிஷர்ட் பேண்ட் போட்டுட்டேன். அவனும் குளிச்சுட்டு வந்துட்டு பிளாக் கலர் டிஷர்ட் தான் போடுவேங்கிறான். ஆனா தலைவர்கிட்ட பேண்ட் இல்ல. கடைசியில வேற வழி இல்லாம டக்குன்னு கூட்டிட்டு போய் ஒரு பேண்ட்டை வாங்கி போட்டு கிளம்பிட்டோம். அடிக்கிற வேலைக்கு 2 பேரும் சட்டியை தலையில கவுத்துட்டு இங்க வந்தா வண்டி நிப்பாட்ட இடம் இல்ல. இடம் இருக்கான்னு அங்கிட்டும் இங்கிட்டும் 8 போட்டு கடைசியில 2 வண்டியை தூக்கி ஓரம் போட்டு நடுவில் நம்ம வண்டியை சொருவிட்டோம். அப்புறம் அப்படியே நேரா பீச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் காத்து வாங்கிட்டு அப்புறம் 2 ஐஸ்கிரீம் வாங்கி முழுங்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அதோ அங்க தெரியுதுல அந்த ராட்டனத்துல போய் சுத்த போறோம். இதான் பிளான் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள போனோம்னா இந்த சைடு ஸ்னோ ஹவுஸ் ஆரர் ஹவுஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அப்படியே பின்னாடி திரும்பி போனா அந்த ராட்டனம், அதுக்கு பக்கத்துல அப்படியே இந்த சீசா. சரி ஃபர்ஸ்ட் 2 பேரும் இந்த சீசால போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாம் எடுத்து போயிட்டு லாஸ்ட்ல உட்காந்துட்டோம். 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் ஸ்லோவா தான் போனுச்சு. தலைவனும் ஜாலியா தான் இருந்தான். போக போக ஸ்பீடு ஏற ஏற தலைவன் ஐயோ அம்மா என்ன விட்டுருங்க காப்பாத்துங்கன்னு கத்த ஆரம்பிச்சுட்டான். நான் வளர்ந்த மாடுங்கிறனால எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. வீடியோ எடுத்துட்டு ஜாலியா தான் இருந்தேன். அம்மாளு குட்டி குஞ்சம் இல்ல, சோ பயத்துல அலறிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு 2 செகண்ட்ல தலைவர் தலையை தொங்க போட்டுட்டு மயக்கம் வந்த மாதிரி ஆயிட்டான். இவன் இப்படி ஆனதை பார்த்த உடனே எனக்கு சரியான பயம். டே ஒன்னும் இல்லடா நான் பக்கத்துல தாண்டா இருக்கேன், அவ்வளவுதாண்டா இறங்க போறோம் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு இருந்தேன். கடைசியா அதை விட்டு இறங்கின அப்புறம் தான் பையனுக்கு உயிரே வந்துச்சு. அதை பார்த்து தான் எனக்கும் உயிர் வந்துச்சு. அப்புறம் பையனுக்கு பயம் தெளிகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் சும்மா டே வாடா ராட்டனம் போவோம் நல்லா இருக்கும் அப்படின்னு. நீ என்ன போய்க்கோ என்னமோ பண்ணு ஆளை விடுறா சாமி அப்படின்ட்டான். அப்புறம் பையனுக்கு டீ பிஸ்கட்டை வாங்கி கொடுத்து தெம்பாக்கிட்டு ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த ஸ்னோ ஹவுஸ் அதுக்குள்ள போனோம். அதுக்குள்ள நல்லா பாட்டுலாம் போட்டு ஐஸ் கட்டி விட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மிஷின்ல இருந்து தான் ஐஸ் கட்டி லோட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா ஐஸ் அடிக்கும் போது நம்ம அந்த இடத்துல போய் நின்னுக்கணும். கரெக்டா அந்த ஐஸ் வரும்போது நானும் இவனும் போய் நின்னுக்கிட்டோம். நல்லா 2 பேருமே ஃபுல்லா நினைச்சிட்டு ஜாலியா இருந்துட்டு வெளில வந்தோம். அடுத்த நேரம் அந்த ஸ்பிஷ் ஃபாக்கு போனோம். ஆக்சுவலா என்னன்னா அங்கேயே என்ன ஏமாத்திட்டாங்க. அவன் காலை சுத்தி மீன் கொயன்னு மொச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனா நான் கால் வச்சு கொஞ்ச நேரம் மட்டும் தான் மீன் மொச்சிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் தனித்தனியா போயிருச்சுங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கடையில மாங்காவும் தர்பூசணி வாங்கி சாப்பிட்டோம். அதை முடிச்சுட்டு ஒரு கடையில குழிப்பணியாரம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான் கைஸ். இன்னும் ஒரு 5500 பேர் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா 70000 ஃபாலோவர்ஸ் ரீச் ஆயிடலாம். ஸோ சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணுங்க. உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அவ்வளவுதான் கைஸ். இந்த வீடியோ இன்னும் முடியல. இதுல இன்னும் கொஞ்சம் கதை இருக்கு. அதை நாளைக்கு வீடியோல சொல்றேன். இப்போ கால அவகாசம் முடிந்து விட்டதால் நாளைக்கு வருகிறேன்.